கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஜூலை மாதத்தின் 4வது ஓய்வு நாள் இறை வழிபாட்டிற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி அருட்பொழிவு திருப்பணியை குறித்து தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு சிந்திக்க நம்மை அழைத்திருக்கிறது. அருட்பொழிவு பெற்றவர் யார், ஆயர் அல்லது போதகர் என்பவர் யார், அவருடைய அருட்பொழிவு திருப்பணி என்ன என்பதை குறித்த செய்தியை கேட்கும் முன்பதாக ஆண்டவரை துதித்து பாடவும், பாவங்களை அறிக்கை செய்யவும், ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தவும் நாம் முதலாவது இந்த வழிபாட்டிலே பங்கு பெற கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்களுக்கு தாயுமாய் இருக்கிறவரே, உடைய திருக்குமாரனா இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு பிரதான மேய்ப்பராய் அனுப்பி அவர் சிலுவையில மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து எங்களையும் படைப்பனைத்தையும் அண்ட சராசரங்களையும் மீட்டு ரட்சித்த அந்த உன்னத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இப்பொழுதும் அவர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம். திருக்குமாரனாம் கிறிஸ்துவே, நீர் அருட்பொழிவு திருப்பணியை இந்த உலகத்திலே எங்களுக்கு அப்போஸ்தலர் வழியாக தந்திருக்கிறீர். அதன் வழியாக கண்காணிகளை, மேய்ப்பர்களை, போதகர்களை, உதவிக்காரர்களை நீரே ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆகவே தேவரீர், இந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்து பார்க்கவும், ஆயர்களாகவும் இறை மக்களாகவும் திருச்சபையின் திருப்பணியில எங்களை அர்ப்பணிக்கவும் அருள் புரியும். தூய ஆவியானவராய் கடவுளே, இந்த சாக்கிரமந்தின் அருட்பொழிவு சாக்கிரமந்தின் சத்தியங்களை, ஆழங்களை, உண்மைகளை எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்தவும் மன்றாடுகின்றோம். உடைய திருப்பெயரை உயர்த்தி நாங்கள் பாடுகின்ற பாடல்களை, எங்களுடைய துதிகளை நீர் ஏற்றுக்கொள்ளவும், நாங்கள் உங்களிடத்தில் செபிக்கும் போது, பாவ அறிக்கை செய்யும் போது நீர் எங்களுக்கு இறங்கி மன்னிப்பு வழங்கி எங்கள் ஜபங்களை கவனித்து கேட்டு ஆண்டவரை என்னுடைய கிருபைகளை வழங்கவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருச்சபையின் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாற்றம் உண்டாக பாமாலையிலே 326வது பாமாலையை பாடுவோம். ரட்சா பெருமானி பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். ரட்சா பெருமானி பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். மேய்ப்பன் போல முந்தி சென்றோம், பாது காத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்றோம், ஏழை பார செய்குவீர். இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி படைத்தவர் ராமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமுமில்லாமல் தங்க செய்து தாங்குவீர்.
இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர். ஆமென். நின்றவாறு இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழுந்தவரை உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவராய் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியாகி கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு இந்நாளிலும் மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பெரிது வைக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நல் மெய்ப்பரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு அமைதியாக மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சாட்சியாக குடும்பங்களில், திருச்சபையில், சமுதாயத்தில் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சாட்சி பெற்றோராக, கிறிஸ்துவின் சாட்சி பிள்ளையாக அழைத்திருக்கிறார். பல்வேறு நிலைகளில் ஊழியக்காரர்களாக, மிஷினரிகளாக, திருச்சபை பணியாளர்களாக அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் சாட்சியாக விளங்க அழைக்கிறார். அருட்பொழிவு திருப்பணியிலே பேராயர்களை, ஆயர்களை, டீக்கன்களை, பெண் டீக்கன்களை அழைத்திருக்கிறார். ஆயர்களை பெண் ஆயர்களாய், ஆண் ஆயர்களாய் அழைத்திருக்கிறார். இப்படி ஆண்டுடைய சிறப்பான அழைப்பை பல்வேறு நிலைகளிலே பெற்றிருக்கிற நாம் நம்முடைய பொறுப்புகளில், ஊழியங்களில், அழைப்பில் தவறியிருக்கிற குற்றங்களை உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். இந்த நாளிலே விசேஷமாக ஆயர் அருட்பொழிவு திருப்பணியை குறித்து பிரசங்கிக்கும் போது அதை பிரசங்கிக்கிற நானும் அதை கேட்கிற நீங்களும் பிழையற்றவர்களாய் இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கத்தக்கதாய் நம்முடைய பாவங்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சேர்ந்த முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லுவோம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் அனைவருடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு, விருப்பங்களுக்கு மிக இணங்கி நடந்தோம். உடைய தூய கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுயமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் அனைவர் மேலும் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய தூய திருப்பெயருக்கு மாற்றங்கள் உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். அனைத்து ஆற்றலும் பேரிழக்கும் கொண்ட ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நம் எல்லாருக்கும் கட்டளை தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமென்.
அன்பானவர்களே, இந்த நாளிலே 4 திருமுறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாம் திருமுறை பாடமாக எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். First lesson is the prophetical book of Ezekiel, chapter 33 verses from 1 to 9. இரண்டாம் திருமுறை பாடம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். Second epistle lesson is from Paul's letter to Timothy, first letter, chapter 3 verses from 1 to 13. நற்செய்தி பாடம் 3வது பாடமாக யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19. John chapter 21 verses from 15 to 19. யோவான் 21, திருவாக்குகள் 15 முதல் 19. இதிலே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். Today's reading is the epistle reading of Paul's first letter to Timothy, chapter 3 verses from 1 to 13. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. அருட்பொழிவு திருப்பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுவது. சபை கண்காணிப்பாளர் பண்புகள். சபையை கண்காணிப்பும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானது ஒரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகவும் ஒரு மனைவி கொண்டவராகவும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராகவும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. கனிந்த உள்ளத்தவராக இருக்க வேண்டும். சண்டையையும் பொருளாசையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகளை பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். தம் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் பிசாசு என்னும் அலகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் ஈடி சொல்லுக்கு ஆளாகலாம். பிசாசு என்னும் அலகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம். அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது. எச்சரிக்கை. தூய மனசார்ந்து உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாக்கலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராகவும் புறங்கூடாதவராகவும் அறிவு தெளிவு உடையவராகவும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவர்களாகவும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாகவும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நன்றி திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர் என்பதை பாடம் முடிவது. கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு முறையான சங்கீதம் 99. அந்த சங்கீதத்தின் ஒரு வசனத்தை குறிப்பிட்டு அருளறைக்குள் நாம் கடந்து செல்லலாம். 99ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள், அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர், அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். மோசே என்கிறவர் அதிகாரமுடைய ஒரு தலைவர். ஆரோன் அருட்பொழிவு செய்யப்பட்ட ஆசாரியர். சாமுவேல் இறைவாக்கினர். அதிகாரமுடைய தலைவரும் திருச்சபை ஆசாரியரும் தீர்க்கதரிசி என்கிற இறைவாக்குரையினரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் மன்றாடுவார்கள். இறை மக்களுக்காக ஆண்டவருடைய மன்றாட்டுகளை கேட்பார். இன்றைக்கு அருட்பணிவு ஆயர் ஊழியர்களில் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் சபை தலைவராகவும் திருச்சபையின் மெய்ப்பராகவும் போதகராகவும் இறைவாக்கினராகவும் இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை கேட்க நாம் நம்முடைய உள்ளத்தின் கண்களை திறப்போம். ஆண்டவர் சத்தியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அதற்கு ஆயத்தமாக நாம் ஒரு ஆயத்த பாடலாக கீர்த்தனையிலே 18வது கீர்த்தனையை பாடுவோம். அருளுரைக்கு ஆயத்தமாக
18ஆம் கீர்த்தனை. லிரிக் நம்பர் 18. சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் பெறவும் சந்நிதி புகழ்ந்தேன் திருவாசா. தூய சிந்தை உண்மையில் உனையே தொழுதேத்த, தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா. இருதயத்தை சிதற விடாமல் ஒரு நேரா இசைத்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா. அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தேற்று, 60 100 மடங்காய் பெருக அருளீசா, அருளீசா. இறைவேண்டலோடு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு காத்திருப்போம். இறைவேண்டல் செய்வோம். பிரதான மெய்ப்புறாம் கடவுளே, ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்த்து நல்வழி நடத்தி உணவளிக்கும்படி எங்களை தொடர்ந்து அழைக்கிறவரே, அனுப்புகிறவரே, உம்முடைய மக்களாகிய நாங்கள் பிழையற்றவர்களாய் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் விளங்கி இறை மக்களை வழிநடத்தும் நல் மேய்ப்பர்களாகி அதன் வழியே இவ்வுலகம் கிறிஸ்துவுக்குள்ளான மாற்றுருவாக்கத்தினை அறிய அனுபவிக்க நாங்களும் மாறவும் இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாய் முடிவின்றி வீற்றிருந்து அரசாளுகிற உலக மீட்பராம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய நல் மெய்ப்பராகிய ஆயராகிய பிரதான மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 2 திருச்சபைகளின் போதகராகவும் ஆயராகவும் மெய்ப்பராகவும் திருச்சபையின் மக்களுக்கும் இந்த அருளுரையில் பங்கு பெறுகிற இறை மக்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கிலே கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருளின் அடிப்படையிலே ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். இன்றைக்கு குறிப்பாக ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம், அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். இன்றைக்கு அறுவரைக்கு டீச்சிங் எய்ட் நானே தான். ஆயராக இருக்கிறவரே இந்த அருளுரையின் பிரதான போதக அடையாளமாக இருக்கிறார். ஆயருடைய உடைகள், ஆயருடைய அழைப்பு, ஆயருடைய திருப்பணி, இதை குறித்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலே 2 சாக்கிரமந்துகளை நாம் அனுசரிக்கிறோம். ஒன்று திருமுழுக்கு பாப்டிசம், மற்றொன்று திருவிருந்து யூக்கரிஸ்ட் அல்லது ஹோலி கம்யூனியன். இந்த 2ம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு நேரடி தொடர்புடையவைகள். இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றார், அவர் திருப்பந்தி திருவிருந்து பரிமாறினார். ஆகவே இந்த 2 சாக்கிரமந்துகள் அடிப்படையிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மற்றும் புராட்டஸ்டன்ட் சபைகளிலே அனுசரிக்கப்படுகின்றன. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை, கேத்தலிக் சர்ச், சீர்திருத்த சபைகள், சிரியன் சர்ச்சஸ், இந்த திருச்சபைகளிலே 7 சாக்கிரமந்துகள் அனுசரிக்கப்படுகின்றன. இந்த 7 சாக்கிரமந்துகள் என்ன? இந்த திருமுழுக்கு திருவிருந்து தவிர திருமணம் என்னும் சாக்கிரமந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் மேரேஜ், சாக்ரமெண்ட் ஆஃப் ரெகன்சிலியேஷன், ஒப்புரவாகுதலை ஒரு சாக்கிரமெண்டாக இந்த வைதிக சபைகள் கொண்டாடுகின்றன.
அதுபோல ஹீலிங் த சிக், எண்ணெய் பூசி நோயற்றவர்களை குணமாக்கும் சாக்கிரமந்து. அது தவிர அருட்பொழிவு, ஆர்டினேஷன் என்னும் சாக்கிரமந்து. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்தது திடப்படுத்தல் அல்லது புது நன்மை என்னும் சாக்கிரமந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் கான்ஃபர்மேஷன். சாக்ரமெண்ட் ஆஃப் மேரேஜ், திருமணம் என்னும் சாக்கிரமந்து. சாக்ரமெண்ட் ஆஃப் ரெகன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல் சாக்கிரமந்து. சாக்ரமெண்ட் ஆஃப் அனாயிண்டிங் த சிக், எண்ணெய் பூசும் சாக்கிரமந்து. சாக்ரமெண்ட் ஆஃப் கான்ஃபர்மேஷன், திடப்படுத்தல் என்னும் சாக்கிரமந்து. சாக்ரமெண்ட் ஆஃப் ஆர்டினேஷன், அருட்பொழிவு. நமக்கு தெரியும், நம்முடைய இறை வழிபாட்டு நூலிலே அருட்பொழிவுகள் 3 பேருக்கு கொடுக்கப்படுகின்றன. பேராயர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அருட்பொழிவு ஆராதனை, அதுக்கு ஒரு தனி வழிபாடு இருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே கான்செக்ரேஷன் என்று சொல்கிறோம். எப்படி திருவருட் சாதனைகளை, அப்பம் திராட்சரசத்தை நாம் பரிசுத்தப்படுத்துகிறோமோ, கான்செக்ரேட்டிங் த சாக்ரமெண்ட், அதுபோல பேராயருடைய அருட்பொழிவு கான்செக்ரேஷன் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு உயரிய விசேஷமான பரிசுத்தமான வார்த்தை. ஆயர்கள், குருமார்கள், எங்களை போன்ற குருமார்களுடைய அருட்பொழிவு ஆர்டினேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதை குறித்து உங்களோடு நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுபோல டீகன் ஆர்டினேஷன், உதவிக்காரன். திருமறையிலே 3 அடிப்படையான சபை பொறுப்புகளை அப்போஸ்தலர்கள் கொடுக்கிறார்கள். அதை குறித்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக இன்றைக்கு எல்லாரையுமே பாஸ்டர் என்று அழைக்கிறார்கள். நீங்க மாரநாதா சர்ச் அந்த பாஸ்டர், உங்களுக்கு சிஎஸ்ஐ பாஸ்டரா? சிஎஸ்ஐ இருக்கிறவர் பாஸ்டர் இல்ல, ரெவரண்ட், ஆர்டைன்டு பிரீஸ்ட், அருட்பொழிவு செய்யப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், திருமறையில் வரலாற்றின் பாரம்பரியத்தின்படி திருப்பொழிவு செய்யப்பட்டவர். இன்றைக்கு பைபிளை கையிலே தூக்கிக் கொண்டு வெள்ளை உடைகளை அணிந்து கொள்கிறவர்கள் பாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார்கள். தனித்தனி சபைகளை நடத்தி வருகிறார்கள், அவர்களாம் பாஸ்டர். இந்த ஆர்டைன்டு மினிஸ்ட்ரிக்கு அந்த பாஸ்டருக்கும் தொடர்பில்லை. இது ஒரு விசேஷமான கடவுளால் கொடுக்கப்பட்ட, திருமறையின் வெளிச்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகமான ஒரு அழைப்பு. இது போன்ற ஒரு அழைப்பு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ஆர்டைன்ட் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ஆர்டினேஷன், இதனுடைய ஆழங்களுக்கு போனால்தான் நம்ம சும்மாவே ஆயர்களை பற்றி உயர்வாக பேசிக் கொள்கிறார் என்று நாம் பலர் எண்ணலாம். அப்படி இல்லை. ஆர்டினேஷன் என்பது ஒரு சாக்கிரமந்தாக திருச்சபையில் சொல்லப்படுகிறது, திருச்சபையின் விசுவாசத்தில் நம்பப்படுகிறது. அது ஒரு தனிப்பட்ட சிறப்பான அழைப்பு, ஒரு அபிஷேகம், ஒரு சிறப்பான திருப்பணிக்காக முழு நேர அபிஷேகமாக, அது ஒரு வியாபாரமாகவோ வேறு எதற்காகவோ செய்யப்படுவதில்லை, முழு நேர திருப்பணி. ஆகவே ஆர்டைன் என்று சொல்லப்படுகிற ORDAIN என்கிற வார்த்தை ஆர்டர் என்கிற வார்த்தை இருந்து வருகிறது. ஆர்டர், ஒழுங்குபடுத்துதல். அதனால்தான் நம்ம திருச்சபையிலே ஒரு சபை ஒழுங்கு இருக்கிறது, ஒரு ஆராதனை ஒழுங்கு. பல பேருக்கு நம்முடைய ஆராதனை ஒழுங்குகள் போர் அடித்து விடுகின்றன. அதனால வெவ்வேறு சபைகளில் ஆடல், பாடல், நடனம், வேறு யாராவது நம்முடைய மனதிற்கு இதமாக சொல்லக்கூடிய செய்திகள் அல்லது அட்ராக்ஷன், அந்த கவர்ச்சிகளை போய் நாடி செல்கிறார்கள். சபை என்றால் ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு, அதுபோல நம்முடைய பிரசங்கத்திற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இந்த நாளில் இந்த தலைப்பை குறித்து தான் பேச வேண்டும். திருச்சபை ஒழுங்கு, கடவுளுடைய வார்த்தை ஒழுங்கு, கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆகவே சபை ஒழுங்கு, சபையின் கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்களின் ஒழுங்கு, பிரசங்க ஒழுங்கு, பாடல் ஒழுங்கு, பாமாலைகள், கீர்த்தனைகள், ஆராதனைகள் பாடுவது எல்லாமே ஒரு ஒழுங்கில் இருக்கிறது. இந்த ஆர்டரை கொண்டு வருகிறவர் தான் ஆர்டைன்டு பிரசிடென்ட். அதனால நம்ம இஷ்டம் போல மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்காக இன்றைக்கு சபைகளை நடத்தி பாஸ்டர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு பிரின்சிபல் தகுதி இருந்தா அவர் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். பைபிளை கொஞ்சம் தமிழ்ல படிச்சு புரிஞ்சிருந்தா அவர் பாஸ்டரா வியாபாரம் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பிரின்சிபல் பாஸ்டர் எல்லாம் ஒரு பெரிய வியாபாரமாக மலிந்து விட்ட காலத்தில் நான் யாரையும் புண்படுத்தும்படியாக இதை சொல்லாமல், திருச்சபைகளிலே ஆண்டவர் சிறப்பான அழைப்பாக இந்த ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி இந்த சிறப்பான அழைப்பை கொடுக்கிறார். இதுல எங்களுக்கும் பாடம் இருக்கிறது, திருச்சபை இறைமக்களாகிய உங்களுக்கும் பாடம் இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு போஸ்டர், வீதிக்கு ஒரு பாஸ்டர். இன்றைக்கு அது நவீன பழமொழியாக மலிந்து வருகிற சூழ்நிலைகளின் மத்தியில ஆயர் என்பவர் யார், மெய்ப்பர் என்பவர் யார், அருட்பொழிவு செய்யப்பட்டு சபைகளுக்கு பொறுப்புகளிலே அளிக்கப்படுகிற இவர்கள் யார், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய அழைப்பு என்ன என்பதை குறித்த செய்தியை நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, திருமறையின் அடிப்படையிலே தான் இந்த அருட்பொழிவு அபிஷேகம் ஆயர்களுக்கு, பேராயர்களுக்கு, உதவிக்காரராகிய டீக்கன்களுக்கு, சபை ஊழியர்கள், லே பிரீச்சர், சபை ஊழியர்கள், இன்னைக்கு கிராம சபை ஊழியர், நம்ம திருச்சபைகளிலே உதவி
சபை ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவர்கள் அவங்களுக்கு கொடுக்கிறது ஆர்டினேஷன் இல்ல, அது கமிஷனிங். ஆர்டினேஷன் 3 பேருக்கு தான் கொடுக்கப்படும். ஒன்று பேராயர், அது கான்செக்ரேஷன், சிறப்பான திருப்பொழிவு. இரண்டாவது ஆயர், அது ஆர்டினேஷன். மூன்றாவது உதவிக்காரர் என்று வேதத்தில் சொல்லப்படுகிற டீக்கன். பிஷப் என்று சொல்லப்படுகிறவர் கண்காணி, பிஸ்காப் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அடுத்தது ஆர்டைன்டு பிரெஸ்பிட்டர், திருப்பொழிவு செய்யப்பட்ட ஆயர், அவருக்கு திருப்பொழிவு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது உதவிக்காரர் என்று நாம் திருமறையில் வாசிக்கிற நிருபங்களில், தீமோத்தேயு, பவுல் கடிதங்களில் நாம் வாசிக்கிற உதவிக்காரர். இந்த 3 ஆராதனை தான் நம்ம இறை வழிபாட்டில் இருக்கும். இது தவிர வேறு எதுவும் ஆர்டினேஷன் இல்லை. இப்படி முறைப்படி திருமறையின் ஒழுங்கிலும் திருச்சபையின் ஒழுங்கிலும் கொடுக்கப்படுவது தவிர வேறு ஆர்டினேஷன்கள் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட திருப்பொழிவு செய்யப்பட்டவர் இயேசுநாதர் பேதுருவை அழைத்து அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பெட்ரோஸ், பீட்டர் என்றால் பெட்ரோஸ், பாறை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்படி ஆண்டவர் 12 தெரிந்து கொள்கிறார். அவர்களை முதலில் சீஷர்களாக அழைக்கிறார், பிறகு அவர்களை அப்போஸ்தலர்களாக அனுப்புகிறார். அப்போஸ்தலர்ஸ் என்றால் ஒன் டு பி சென்ட், அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்று பல இடங்களில் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். திருச்சபை உலகமெங்கும் பல தேசங்களில் வியாபிக்கிறதை, ஆண்டவருடைய சத்தியம் பரவுகிறதை நாம் அறிவோம். அப்படி அந்த சத்தியம் பரவும் போது திருச்சபை பறந்து விரிந்த பெரிய திருச்சபையாக மாறும் போது இந்த சர்ச் ஹஸ் எக்ஸ்பாண்டட். கடவுள் 3 ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். ஒன்று கண்காணி என்று சொல்லுகிற சூப்பர்வைசர், பிஸ்காப் என்று சொல்லுகிற பிஷப், அவர்கள் கண்காணிப்பில் பல ஆயர்கள் இருப்பார்கள். 2 சபை மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிற பிரெஸ்பிட்டரஸ், சபையின் ஆயர்கள், போதகர்கள். மூன்றாவது உதவிக்காரர், அவர்களுக்காக உதவிக்காரர்களை தெரிந்து கொள்ளப்படுகிறது. டீக்கன்ஸ், டீக்கனஸ், பெண் உதவிக்காரர்கள், ஆண் உதவிக்காரர்கள். இன்றைக்கு ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த திருப்பணிகளை செய்கிறோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் பெண் பேராயர்கள் உண்டு, பெண் ஆயர்கள் உண்டு, பெண் உதவிக்காரர்கள் உண்டு. இருபாலரும் இணைந்து, ஏன் திருநங்கையர்களை கூட நம்முடைய திருச்சபையில் இந்த சிறப்பு திருப்பணிக்கு அழைக்கிறோம். இது ஒரு விசேஷமான அழைப்பாக விவிலிய வரலாற்றின் அடிப்படையிலும் திருச்சபை ஒழுங்கிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக, அது 4 கேட்டகரி. நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவுறுத்தியபடி 3 பேர் திருமுறையிலே பழைய பாட்டிலே நாம் பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அந்த 3 பேர் அபிஷேகத்திலே ஆர்டினேஷன், அது ஆர்டினேஷன் தான், அவர்களை அபிஷேகம் பண்ணுதல். ஒன்று இறைவாக்கினர்கள், தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ் ஆர் ஆர்டைன்ட், அவர்களை எண்ணெய் பூசி. இரண்டாவது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார்கள், திருப்பொழிவு செய்தார்கள், அதற்கு இணையான அபிஷேகம் ஆர்டினேஷன். மூன்றாவது பிரீஸ்ட் என்று சொல்லப்படுகிற போதகர்கள், அவர்களை அபிஷேகம் பண்ணினார்கள். ஆகவே ஒரு ஆயர் இடத்திலே இந்த 3 பொறுப்புகளும் இருக்கின்றன. ஆசாரிய பொறுப்பு, போதகருடைய டீச்சருடைய பொறுப்பு, மூன்றாவது ராஜாவுடைய பொறுப்பு. ஆகவேதான் ஒரு ஆயருடைய உடை, நீங்க நான் தான் ஒரு உதாரணமாக உங்கள் முன்பாக இருக்கிறேன். ஒரு ஆயர் 4 விதமான உடைகளை அணிந்திருக்கிறார். ஒன்று கேசக், இந்த வெள்ளை அங்கி. இந்த கேசக் எதை குறிக்கிறது என்றால் தன்னை மறைத்து கடவுளை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவேளை அப்படி பலர் வெளிப்படுத்தவில்லை என்றால் இதற்குரிய அடையாளம் அதுதான். அப்படித்தான் வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய சுய லாபங்களை, சுய விருப்பு வெறுப்புகளை மறைத்து ஆண்டவரை மையப்படுத்தி கடவுளை வெளிப்படுத்துவதற்குரிய அடையாளம் தான் இந்த வெள்ளை அங்கி. இந்த வெள்ளை அங்கிக்கு மேலே நாங்கள் ஒரு கருப்பு நிற கயிறு கட்டி இருப்போம். அதையும் உங்களுக்கு நான் அடையாளமாக சொல்லுகிறேன். இந்த கருப்பு கயிறு, இதுக்கு பேரு கேர்டல், GIRDLE. அது கடவுளுக்கு சேவை செய்ய, சர்வீஸ். ஸ்லேவ்ஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு அடிமை வேலை செய்தல், கிறிஸ்துவுக்காக சேவை செய்தல். மக்களுக்கு அடிமையா இருந்ததில்ல. சில பேர் அதனால பணக்காரங்களுக்கு அடிமையா போயிடுவாங்க, வசதியானவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அடிமை வேலை செய்யறது. அப்படி இல்லை, கடவுளுக்கு பணியாளராக, ஊழியக்காரராக பணி செய்தல். மூணாவது இந்த சர்ப்ளைஸ், SURPLICE, இது ஒரு மெல்லிய வஸ்திரம். இது டிரான்ஸ்பரன்சி இல்லையா, வெளிப்படையான தன்மையை குறித்து பேசுவது. இப்பெல்லாம் வெளிப்படையா பேசுற ஐயர்களை பார்த்தா நிறைய பேர் பிடிக்காது. உள்ளவங்க வச்சு வெளியே ஒன்று பேசுறது, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பேசுறது, எனக்கு அப்படிப்பட்ட பழக்கங்கள் இல்லை. இது வெளிப்படை தன்மையை குறிக்கிறது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை வெளிப்படையாக பேசுவது. நாலாவது
ஸ்டோல், STOLE, இந்த கழுத்தில் அணிந்திருக்கிற இந்த தோள்பட்டை, இது அதிகாரத்தின் அடையாளம், இது ராஜாவின் அடையாளம். கடவுள் திருச்சபை தலைவராக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கடவுளுடைய அதிகாரம், அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பணி செய்கின்ற பொறுப்பும் திருச்சபையை நிர்வாகத்திலும் சபை ஒழுங்கிலும் அதிகாரம் செலுத்துகின்ற பொறுப்புடன் கூடிய அதிகாரத்தோடு கூடிய பொறுப்பு ஆயர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆயர் உடைகளிலே இன்னைக்கு எல்லாரும் அந்த உடைகளை தச்சு போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டிருக்கா அவர்கள் அருட்பொழிவு செய்யப்பட்ட ஆயர்களாக மாறிவிட முடியும். ஒரு அங்கி தைக்கின்ற அந்த ஒரு டெய்லர் இடத்துல நான் போனேன். ரொம்ப காலமா அங்கி தைக்கிறவர். அப்போ ஒருத்தர் வந்தார். அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டார். ஐயா நீங்க யாருன்னாரு. நான் ஒரு தென்னிந்திய திருச்சபை ஆயர்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் ஒரு பேராயர் ஆயிட்டேன். இப்ப எனக்கு கீழே 30 சர்ச் இருக்கு. நான் எந்த கலர்ல தொப்பி தச்சுக்கிறதுன்னு கேட்கிறேன். நான் எந்த கலர்ல அங்கி போடணும்னு கேட்கிறேன். ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ பலர் இந்த தவறுகளை செய்து வருகிறார்கள். அவங்களே தங்களே பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். திருமறையின் வழிமரபின் படியும் திருச்சபையின் ஒழுங்கின் படியும் பேராயர், ஆயர், டீக்கன், கண்காணி, மூப்பர், உதவிக்காரர் என்கிற ஒழுங்கு நம்முடைய திருச்சபைகளில் உண்டு. ஆகவே அந்த ஒழுங்கிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 4:11 பற்றி சொன்னார். சிலரை அப்போஸ்தலர்ஸ், ஆதி சீடர்கள், சிலரை தீர்க்கதரிசிகளாக, இறைவாக்கினர், ப்ராஃபட்ஸ், அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. சிலரை இவாஞ்சலிஸ்ட், கமிஷன் இவாஞ்சலிஸ்ட், ஊழியர்களாக சபையிலே உதவியாக, சிலரை இவாஞ்சலிஸ்ட், மிஷனரிகளாக தெரிந்து கொள்கிறார். சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும், அப்படின்னா பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டுகெதர், மேய்ப்பராகவும் சபையை மேய்த்து சபைக்கு அருள்வரை, ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய செய்தியை சொல்வது. நான் என்னுடைய கருத்தை வலிந்து சொல்வதல்ல, நான் என்ன நினைக்கிறேன் என்பதை சொல்வதற்காக அல்ல. கடவுள் திருமறை வசனங்களில் என்ன சொல்லுகிறாரோ அதை கற்பித்து போதிக்கவும், அந்த ஒழுங்கில் இறை மக்களை நடத்துவோம், திருச்சபைக்கான ஒழுங்கில் இறை மக்களை காப்பாற்றுவோம். நம்ம குடும்பத்தில் கூட ஒழுங்கு இல்லைன்னா குடும்பம் கெட்டு போயிடும். இந்த ஃபேமிலி டிசிப்ளின் கெட்டு போச்சுன்னா குடும்பம் எப்படி கெட்டு போச்சு நமக்கே தெரியும். சபை ஒழுங்குகளை நாமே கெடுப்போம். வேறு வேறு சபைகளுக்கு நாம் பிரிந்து நம்முடைய சுய லாபங்களுக்காக, இச்சைகளுக்காக, கவர்ச்சிகளுக்காக போவோமானால் அது நம்முடைய குடும்ப ஒழுங்குகளையும் கெடுக்கும். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பராக நான் இன்றைக்கு சொல்வது, எனக்கும் ஒரு சுய ஒழுங்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரு சுய ஒழுங்கும் தேவை. ஆகவே ஆர்டெயின்ட் மினிஸ்ட்ரி, கடவுளால் திருப்பொழிவு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த வாரம் அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்பதை குறித்து பார்த்தோம். எல்லாரும் ஆண்டவருடைய பணியாளர்கள், அவருடைய தூதுவர்கள், அவரவர்களுடைய நிலைமையிலே அதிலே ஆயர் திருப்பணி செய்ய அருட்பொழிவு பெற்றவர்களாக நாங்கள் நிற்கிறோம். இந்த ஆயர் அருட்பொழிவு திருப்பணியை குறித்த சில செய்திகளை உங்களிடத்தில் நான் சொல்வதற்கு முன்பாக, ஆயர் அருட்பொழிவு ஆராதனையிலே பல்வேறு விதமான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்து அபிஷேகம் பெற்றோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒன்று, கடவுளுடைய அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாக இருத்தல். இரண்டாவது, கடவுளை மாத்திரம் மகிமைப்படுத்துதல். மூன்றாவது, கிறிஸ்துவின் அன்பையும் ரட்சிப்பையும் பேசுதல், பறைசாற்றுதல். நான்காவது, திருமறை பைபிளை மாத்திரமே சார்ந்து ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுதல். ஐந்தாவது, அப்போஸ்தலர் நிசையா விசுவாச பிரமாணங்களை உறுதி செய்தல். ஆறாவது, திருமறையோடு தொடர்புடைய செய்திகளையும் புத்தகங்களையும் வாசித்து நல்ல உபதேசங்களை திருச்சபைக்கு கொடுத்தல், இறை மக்களுக்கு கொடுத்தல். ஏழாவது, ஆண்டவருடைய தூதுவர்களாக, அம்பாசடர்ஸாக விளங்குதல். அவர்தான் முதலாளி, அவருடைய அம்பாசடர்ஸ் நாங்கள். அடுத்து, கிண்டல் த சர்ச் இன் ஸ்பிரிட் ஆஃப் காட், கடவுளுடைய ஆவிக்குள்ளாக சமூக பணியிலும் சமய பணியிலும் திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்துதல். எட்டாவது, ஜஸ்ட் அண்ட் ரைச்சியஸ் லைஃப், கடவுளுக்கு பிரியமான நீதியுள்ள நேர்மையுள்ள வாழ்க்கையை போதித்தல், நடத்தி காட்டுதல். ஏழாவது, ஆனஸ்ட் பிரீச்சிங், ஆண்டவருடைய நற்செய்தியை உண்மையோடு உத்தமத்தோடு வழங்குதல். பத்தாவது, வாட்ச்மேன் ஆஃப் காட், கடவுளுடைய ஊழியத்திலே காவல்காரனாக இருத்தல், மந்தையை பாதுகாத்தல். 11வது, நோயாளிகளை குணமாக்கி, பிசாசுகளை துரத்தி, ஏழைகளை உயர்த்தி, பாதிக்கப்பட்டவர்களே ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை சீரமைத்தல். ஹீல் த சிக், அப்லிஃப்ட் த புவர், ஹெல்ப் த ஆப்ரஸ்ட். இதெல்லாம் என்னுடைய வாக்குறுதிகளில் இருக்கிறது. ஆகவேதான் வெறும் இவாஞ்சலிசம் மாத்திரம் போதாது, மிஷனும் இவாஞ்சலிசமும் சேர்ந்து நாம் செய்ய வேண்டும். அது கடவுளுடைய அழைப்பு என்று நான் போதிக்கிறேன். அப்புறம் இறை மக்கள், பொதுநிலையினர், சபையாரை, திருச்சபையாரை
ஆண்டவருடைய சமய பணி, சமூக பணி செய்ய உற்சாகப்படுத்துதல். சுவிசேஷ பணியும் சமுதாய உயர்ச்சி பணியும் செய்ய உற்சாகப்படுத்துதல். கடைசியாக obey the church order, திருச்சபையுடைய ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட நடத்தல். எங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பேராயர், ஆயர், டீக்கன், சபை ஊழியர், இறை மக்கள், இந்த ஒழுங்குகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஒரு போதகர், மேய்ப்பர், அருட்பொழிவு பெற்றவர், ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கை, பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கை, சோசியல் லைஃப் சமுதாய வாழ்க்கை, தியோலாஜிக்கல் லைஃப் இறையியல் வாழ்க்கை, சைக்கலாஜிக்கல் லைஃப் உளவியல் வாழ்க்கை, ரிலேஷனல் லைஃப் உறவு சார்ந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒருவேளை காரியங்களில் நாங்கள் தவறி போனால் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். 3 இமேஜரியை நான் சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் முதல் திருமறை பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுல வர முதல் உருவகம் என்னவென்றால் வாட்ச்மேன். வாட்ச்மேன் உருவகம் காவற்காரன், எச்சரித்து காவல் காக்கும் அருட்பணியாளன். வார்னிங் watchman. We are ordained to be watchmen, to warn the people. நாங்களும் எச்சரிக்கப்பட்டு மக்களையும் எச்சரிக்க வேண்டும். எசேக்கியேல் அழகாக சொல்கிறது. எக்காலம் ஊதி, எசேக்கியேல் 33 ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாட்டின் மீது நான் பட்டயத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு மனிதனை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவனை காவலாளியாக்கி அவன் எக்காலம் ஊதி கடவுளுடைய பட்டயம் வருகிறது என்று மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். அந்த எச்சரிக்கைக்கு செவி கொடுக்கிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். செவி கொடுக்காமல் போனால் அந்த இரத்த பழி அவர்கள் மேல் சுமரும். ஆகவே எச்சரித்து தானும் எச்சரிக்கப்பட்டு மக்களையும் எச்சரித்து வழி நடத்துகின்ற காவல்காரன் இல்லையா? நைட்டு குறுக்கா வருவார், நம்ம பார்த்துக்கணும். பாரா உஷார், பாரான காவல், உஷார்னா ஜாக்கிரதை. திருடர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். அதான் நம்ம சொல்றோம். ஆண்டவர் பெயரை சொல்லிக்கொண்டே திருடர்கள் வருவார்கள், பொல்லாதவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு நம்மை விலக்கி காத்துக் கொண்டு நாம் நல்ல ஒழுங்கிலே கீழ்ப்படுதலிலே கடவுளுடைய வழியிலே நடக்க வேண்டும். இதிலே எச்சரித்து வழி நடத்துகிற பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. இதுதான் முதல் உருவகம், வாட்ச்மேன் இமேஜரி. எச்சரித்து காவல் காக்கும் அருட்பொழிவு திருப்பணி. வார்னிங் வாட்ச்மேன், ordained to be a warning watchman. ஆகவே இது எசேக்கியேல் கொடுத்த பொழுது இரண்டாவது இமேஜரி என்னவென்றால் இன்டெகிரிட்டி, ordained to be integrated. இன்டெகிரிட்டி, ஆர்டினேஷன். ஒரு பண்பு, நல்ல பண்புகள் தேவை. ஒருவேளை மதிப்புடைய, நல்ல மதிப்புடைய நற்பெயர் எடுக்கக்கூடிய அருட்பொழிவாளராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அருட்பொழிவாளர்கள் எல்லா அருட்பொழிவாளர்களும் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு ஒரு நல்ல பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது கண்காணிகள், ஆயர்கள், டீக்கன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அது என்ன பட்டியல்னா, குறை சொல்லும், எந்த குறைக்கும் ஆளாகாதவர், ஒரு மனைவியை உடையவர், அறிவு தெளிவு உடையவர், கட்டுப்பாடு மிகுந்தவர், விருந்தோம்பல் செய்யக்கூடியவர், கற்பிக்கும் ஆற்றல் உடையவர். 1 தீமோத்தேயு 3:2 முதல். குடி வெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாதவர், கனிந்த உள்ளத்தவர், சண்டையை விரும்பாதவர், பொருளாசையை விரும்பாதவர், தமது சொந்த குடும்பத்தை, தம்முடைய பிள்ளைகளை கண்ணியத்துடன் நல்ல முறையில் வளர்க்கிறவர். இந்த தகுதிகள் எல்லாம் இருக்கிறவர் தான் மதிப்புடைய அருட்பொழிவாளர். ஆர்டைன்ட், இன்டகிரேட்டட், இன்டகிரல், ஆர்டைன்ட் பிரீஸ்ட். சோ இன்டெகிரிட்டி இது ரொம்ப முக்கியமானது. இந்த பண்புகளில் நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கோம், வளருவோம். நீங்கள் ஜெபிங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பானதும் கூட. ஆண்டவரால் குற்றம் சாட்டப்படாத, மக்களால் குற்றம் சாட்டப்படாத நல்ல அருட்பொழிவு திருப்பணியை நாம் செய்ய வேண்டும். முதல் இமேஜரி வார்னிங் வாட்ச்மேன், எச்சரிக்கும், எச்சரித்து காக்கும் அருட்பணியாளர். இரண்டாவது இன்டெகிரல் பிரீஸ்ட், நல்ல பண்புகளுடைய, இறை மக்களும் இறைவனும் பாராட்டுவதற்குரிய நற்பண்புகளுடைய, ஒழுக்கங்களுடைய, சுய ஒழுக்கமுடைய ஒரு ஆயர் அல்லது போதகர். மூன்றாவது இமேஜரி டெண்டிங் ஷெப்பர்ட், பேடி வளர்க்கும் மேய்ப்பன், எச்சரித்து காக்கும் காவலாளி, நற்பண்புடைய சபை தலைவர். மூன்றாவது ஆடுகளை பேடி வளர்க்கும் மேய்ப்பன், டெண்டிங் ஷெப்பர்ட்.
ஆகவே ஆர்டர் டு 10 பேதுருவை ஆண்டவர் அழைத்து யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடுகளோ ஆட்டுக்குட்டிகளோ 3 முறை சொன்னால் அது ஒரு ஃபுல் நம்பர், 3 முறை சொன்னால் அது ஃபைனல். 1 2 3 அப்படின்னா நம்ம முடிச்சிடறோம் இல்லையா? ஒரு தரம் 2 தரம் 3 தரம் மாதிரி அந்த ஏலம் முடியுது இல்லையா? அது போல அந்த வார்த்தை, அந்த சத்தியம், அந்த வாக்குறுதி, அந்த அழைப்பு அங்கே உறுதிப்படுகிறது. ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதன் வழியாக கண்காணிகள், பேராயர்கள், மூப்பர்கள், அதாவது ஆயர்கள், உதவிக்காரர்கள், தீங்கங்கள் இந்த அருட்பொழிவு திருப்பணியில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆடுகளை நல்வழியில் நடத்தணும். ஒரு மேய்ப்பர் ஆடுகளுக்கு தீனி கொடுக்கணும், நல்ல தீனியா இருக்கணும். அது தீமையில கெட்டு போகாம புஷ்டியான உணவா இருக்கணும். உலக தீமையில கெட்டு போயிடக்கூடாது, கவர்ச்சியில கெட்டு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் ஆடுகளை சரியான பாதையில் நடத்த வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், நல்ல உணவளிக்க வேண்டும். கோலும் தடியும் ரெண்டு வச்சுக்கணும். கோல் உணவளிக்கிறதுக்கு, தடி காப்பாற்றுறது. பொல்லாப்பு, தீமை, தவறு, உலக இச்சை இவைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆகவே இந்த 3 திருப்பணிகளையும் ஆயர்களிடத்தில், பேராயர், ஆயர், தீங்கர்களிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அருட்பொழிவு திருப்பணியில நாங்கள் தொடர்ந்து நல்ல ஒழுக்கத்தோடு விளங்குகின்ற தலைவர்களாக, ஆடுகளை பேணி வளர்க்கின்ற மேய்ப்பர்களாக, எச்சரித்து வழிநடத்துகின்ற காவல்காரர்களாக விளங்க ஆண்டவர் அருள் புரிவாராக. நீங்களும் நாங்களும் அந்த ஒழுக்கத்தில், சமய ஒழுக்கத்தில், திருச்சபை திருமறை ஒழுக்கத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவருடைய சத்திய வசனங்களை அருட்பொழிவு என்னும் சாக்கிரமத்தின் ரகசியங்களை, உண்மைகளை அறிந்திருக்கிற நாம் அனைவரும் ஆண்டுடைய திருப்பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சத்தியங்களை கீழ்ப்படுகிறோம் என்ற விசுவாசத்தோடு எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். 2ஆம் ஆராதனை முறைமையில் 15ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் வைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும், பாவ மன்னிப்பும், சரீரம் வைத்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். முதலாவது பொதுவான அறிவிப்புகள். அன்பானவர்களே, நாம் அனைவரும் அறிந்தபடி கொரோனா தொற்றானது எங்கும் பரவி கிடக்கிறது. சில கோயில்களை திறந்தார்கள், ஆனால் அதை மூடிவிடுகின்ற சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த தொற்று அனைவருக்கும் பரவி வருகிறதை நாம் அறிகின்றோம். ஆகவே இந்த தொற்றை ஆண்டவர் நீக்கவும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ்கின்ற வழியில நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் கேட்டு இந்த தொற்றை முழுவதுமாய் நீக்கி ஆலயங்கள், வழிபாட்டு தலங்கள் திறக்கும்படியாக நாம் மன்றாடுவோம். அது மட்டும் அரசு கொடுக்கின்ற விதிமுறைகளின்படி இந்த பொது முடக்கத்திலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய காணிக்கைகளை வீட்டிற்கு ஒருவராக வந்து படைப்போம். காணிக்கைகளிலே பொதுவான காணிக்கை, அதாவது ஆராதனை காணிக்கைகளை நீங்கள் எடுத்து வைத்திருப்பீர்கள். அதுபோல மாதாந்திர சந்தா காணிக்கை, சுய வெறுப்பு உண்டியல்கள், பிறந்த நாள் காணிக்கைகள், சில சிறப்பு காணிக்கைகளாக ஆண்டவருக்கு படைக்கின்றார்கள். தசமபாக காணிக்கை, சிறப்பு காணிக்கைகளை எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வேண்டியதை நீங்கள் ஆண்டவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். அநேகர் காணிக்கைகளை படைத்து வருகிறீர்கள். இன்னும் அநேகர் வந்து படைக்க அழைக்கிறேன். ஒருவேளை ஆலயம் திறந்தால்தான் என்று நாம் காத்திருக்க வேண்டாம். அது எத்தனை நாட்கள் கழித்து திறக்கும் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய காரியசாலையிலே ஒரு பலிபீடத்தை உருவாக்கி இருக்கிறோம். அங்கே நீங்கள் மன்றாடி 5 நிமிடம் ஜெபித்து உங்கள் காணிக்கைகளை அது ஆண்டவருடையது, அதை நாம் வீட்டில் வைத்திருக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நீங்கள் கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஒவ்வொரு வாரமும் இந்த 4 நாட்களிலும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இது தவிர வேறு நேரங்கள் தேவையாயிருப்பின் நீங்கள் என்னிடத்திலோ சேகர அலுவலர்கள், உறுப்பினர்களிடத்திலோ உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செல்வந்தர்களை கூட இந்த கொரோனா தொற்று விட்டு வைக்கவில்லை என்று நாம் அறிவோம். ஆகவே வறியவரோ செல்வரோ
அனைவருக்கும் இது பரவி வருகிறதிலே நாம் ஜெபத்தோடு கூட இது யாருக்கும் அண்டாமல் இனி வருகின்ற நாட்களில் ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுப்போம். ஆகவே வயோதிகர்கள், சிறு பிள்ளைகள், நோயுற்றவர்கள் அல்லது இந்த தொற்றின் அடையாளங்கள் அறிகுறிகள் இருக்கிறவர்கள் தயவு செய்து ஆலய வளாகத்திற்குள் வருவதை தவிர்த்து விடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜப குறிப்புகள், சிறப்பு ஜப குறிப்புகள். சிலர் கடந்த வாரம் நான் அறிவித்ததை கவனித்து சில ஜப குறிப்புகளுக்காக என்னிடத்திலே குடும்பங்களுக்காக கொண்டாட கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்காக அன்றைக்கு மாத்திரமல்ல தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். பிறந்த நாள், திருமண நாள், உங்களுக்கு எப்பொழுது பிறந்த நாள், எப்பொழுது திருந்த நாள் என்கின்ற தேதி வாரியான குறிப்புகள் என்னிடத்தில் இல்லை. ஆகவே நீங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடும் போது ஆயர் ஜெபிக்க நீங்கள் விரும்பினால் அந்த நாளில் நீங்கள் என்னை அழைத்தால், தொலைபேசியில் அழைத்தால் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் நிச்சயமாக காத்திருக்கிறோம். பேராயத்திலிருந்து வந்த அறிவிப்பு நாம் அறிவோம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே, சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பிலே நான் தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். பிஷப் நியூபிகன் டீச்சர் ட்ரைனிங் பிஎட் காலேஜ், நம்முடைய சென்னை பேராயத்திலே தமிழக அரசு அங்கீகாரம் பெற்ற பிஷப் நியூபிகன் எப்பாஸ் பள்ளி வளாகத்திலே அது இருக்கிறது. அது ஒரு பிஎட் காலேஜ். பிஎட் இன் தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, பயாலஜிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்படி பல பிஎட் பயிற்சிகள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை திருச்சபையின் உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி பிஎடிலே உங்கள் பிள்ளைகளை சேர்க்க விரும்புகிற பிள்ளைகளை நீங்கள் சேர்க்கலாம். ஆயிரத்தில் ஒரு கடிதம் பெற்று நீங்கள் நேரடியாகவோ அல்லது அதுக்காக ஆன்லைனிலேயே கூட விண்ணப்பிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். பிஷப் நியூபிகன் நினைவாக இந்த பிஎட் கல்லூரி நிறுவப்பட்டிருக்கிறது. நம்முடைய சென்னை பேராயத்திற்கு சொந்தமானது. இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்றது. இந்த வாரம் நம்முடைய உலக மீட்பர் ஆலயம் ராயபுரம் குடும்பத்திலும், மீட்பர் ஆலயம் கண்டையார்பட்டி குடும்பத்திலும் பிறந்த நாள் காண்கிறவர்கள், திருமண நாட்கள் எவருக்கும் இல்லை. ஆகவே பிறந்த நாள் காண்கிறவருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். உலக மீட்பர் ஆலயம் ராயபுரம் மிஸ்ஸஸ் பியூலா மஞ்சுளா, மிஸ் ஸ்டெஃபி ஷாரன் கண்மணி, மிஸ்டர் டேவிட் சாமியல் பால், மிஸ் ஆர்த்தி, மிஸ்டர் ஐசக் அருளப்பா, மிஸ்ஸஸ் சுமித்ரா ஜான், மிஸ்டர் ஜான் மணி, மிஸ்ஸஸ் கேத்தரின் ஜெயின், மிஸ்ஸஸ் கேர்லின் ஜெயின், மிஸ் ஜோனா கிறிஸ்டி, மிஸ் ஜோஷ்னா ரக்ஷிதா, மிஸ்ஸஸ் ஜூலியட் ஜேசுதாஸ், மிஸ்டர் ஜேபஸ் ரெஜினால்ட், மிஸ்டர் பிலிப் பிரபாகரன், மிஸ்டர் பேட்ரிக் ஜான், மிஸ்ஸஸ் மேரி அமிர்தம், மாஸ்டர் வின்சென்ட் எலைஜா ஜோசப், மிஸ்டர் பிரதீப், மிஸ் கிறிஸ்டபெல் டெரிகா, மிஸ்டர் ஆலன் ஆப்ரஹாம், மிஸ்ஸஸ் கிளாரா சுவாமிநாதன், மிஸ்ஸஸ் ராஜம்மாள் வேதராஜ், மிஸ்ஸஸ் மயூரி விஜய், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி, மிஸ்டர் பி வில்லியம் அண்ட் மிஸ்ஸஸ் ஷீலா. இவர்களை திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துகிறோம். சிஎஸ்ஐ மீட்பர் ஆலயம் கண்டையார்பட்டி திருச்சபையில் இந்த வாரம் பிறந்த நாள் காண்கிறவர்கள் மிஸ்ஸஸ் ஜே வினோ எலியேசர், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி, மிஸ்டர் எஸ் ஜாஸ்கர், மிஸ்டர் பி அலெக்சாண்டர், மிஸ்ஸஸ் மார்கரெட் மனோகரி, மாஸ்டர் ஆல்வின் எட்வர்ட், மிஸ்ஸஸ் கமலா செல்வராஜ். பிறந்த நாள் காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் மற்ற ஜெப குறிப்புகளுக்காகவும் நாம் கொண்டாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, ஆயுச நாட்களை பெருகச் செய்கிறவரே, உள்ளவைகளை வரைந்து வைத்திருக்கிறவரே, நாட்களை இன்னும் அறிவை கற்றுத் தருகிறவரே, இந்த ஆண்டின் எல்லா நாட்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மன மகிழ்வில், சமாதானத்தில், ஆரோக்கியத்தில், நன்மையின் நாட்களால் அமையவும். இந்த ஓராண்டு மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆண்டுகள் வாழ்ந்து சுகித்து நோய் நொடியின்றி ஆண்டவரே உம்மாலே அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு, நோய்கள் குணமாக்கப்பட்டு, பிராணன் அழிவுக்கு விலைக்கு காக்கப்பட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்டு, நன்மையினால் அவருடைய வாயு மாத்திரமல்ல அவருடைய வாழ்வு திருப்தியாக்கப்பட அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். தேவரீர் விசேஷமாக இந்த புதிய ஆண்டு அவர்கள் கர்த்தருடைய சாட்சியாக நிற்கும். ஆண்டவருடைய வருகை மட்டும் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும் அருள் புரிவீராக. கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுகின்றோம். எங்கள் திருச்சபையில் நாங்கள் அறிந்தவர்கள், அறியாதவர்கள்,
எங்களுக்கு அறிந்தவர்கள் அறியாதவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள பல தேசங்களிலும் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே பல லட்சம் மக்களை நீர் குணமாக்கி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தொற்று முழுவதுமாய் நீங்கும் ஆண்டவரே. அதற்கான இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக அதற்குரிய சிகிச்சை முறைகள் மாத்திரமல்ல, அதற்கான ஒரு ஆன்டிடோட் மாற்று மருந்து விரைவில் செயல்படுத்தப்பட, அது கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட, அதன் மூலமா எல்லாரும் குணமாகி இந்த உலகத்தில் எத்தனையோ கொள்ளை நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு குணமாக்குதல் நடைபெற்று வருகிறது போல கர்த்தருடைய மகா உன்னதமான கிருபையினாலே இதற்கு ஒரு நல்ல மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விரைவில் மக்கள் குணமாகவும் இந்த உலகத்திலிருந்து பூமியிலிருந்து ஆண்டவரே இருந்த கிருமியை அழித்து போட்டு சமாதானமாய் மக்கள் மகிழ்ச்சியாய் வருங்கால தலைமுறைகளை வாழவும் அருள் புரிவீராக. அதற்கு தடைகளாக இருக்கின்ற என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கவும் நாங்கள் புது உள்ளத்தோடு புதிய வாழ்க்கை வாழ உடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க உமக்கு நேராக எங்கள் உள்ளங்களை திருப்ப அருள் புரிவீராக. தேவரில் காணிக்கைகளை படைத்திருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் அவர்கள் காணிக்கைகளை படைத்து உம்மிடத்திலே ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தருவீராக. இன்னும் காணிக்கைகளை படைக்க விளைகின்றவர்கள் சுகத்தோடு பத்திரத்தோடு வந்து படைத்து செல்ல அவருடைய ஜெப விண்ணப்பங்களை நீர் கேட்க அருள் புரிவீராக. நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை நேர்ச்சிகளை காணிக்கைகளை எங்கள் இல்லங்களில் வைத்திராமல் உடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாவது எங்களுக்கு கிடைத்தது என்று எண்ணி நன்றியோடு படைக்க எங்களுக்கு அருள் புரியும். தேவரீர் பொருளாதார தேவைகள், ஆண்டவரே சுகத்தின் தேவைகள், உடல் தேவைகள், உள்ளத்தின் தேவைகள், ஆன்மீக தேவைகள் அனைத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் சந்திக்கும். இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும். இந்த செய்தி எங்கெல்லாம் சொல்கிறதோ அங்கெல்லாம் எத்தனை மக்களாயினும் யாராயினும் அவர்கள் உமாலே காக்கப்பட்டு வழிநடத்தப்பட அருள் புரிவீராக. முதியோர்களை தளர்ந்த முழங்கால்களை திறப்படுத்தும். நீண்ட ஆயுதாலும் அவர்களை மென்மேலும் உடைய கிருபினால் வழிநடத்தும். குடும்பத்தின் பெற்றோருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை ஆண்டவரே அநேக திருமண சாக்கிரமத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கின்றன. ஏற்றவர்களை அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யும், நிறைவேற்றப்படும். வாசல்களை ஆண்டவர் திறக்கும் அருள் புரிவீராக. வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறவர், வேலை செய்த ஊதியம் இல்லாமல் இருக்கிறவர்கள், பாதி ஊதியம் வாங்குகிற நிலைமைகளெல்லாம் சீரடைய ஆண்டவர் அருள் புரிவீராக. படிக்கிற பிள்ளைகளை, டீனேஜ் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நீர் எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களுக்கும் காத்துக்கொள்ள நல்ல வளர்ச்சி தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். 10ஆம் 12ஆம் வகுப்பில் நல்ல தேர்ச்சிக்காக நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலர் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள், பலர் ஒருவேளை தெரிவிக்காமல் போனாலும் ஆண்டவரே அந்த தேர்ச்சிகளை நீர் அறிந்திருக்கிறபடியா அவருடைய எதிர்கால வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, மேல்நிலை கல்வி வாழ்க்கை உம்மாலே வழிநடத்தப்பட அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, வளர்கின்ற பிள்ளைகளை நான் வளர்ச்சியில் நடத்தி தொற்று காலங்களில் எந்த நோய்களையும் நீட்டி காத்துக்கொள்ளும். சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இன்ஃபென்ஸ் என்கின்ற ஆண்டவரே குழந்தைகளை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டுடைய சாட்சிகளாய், பெற்றோர்களாய், பிள்ளைகளாய், பிள்ளைகளுடைய பிள்ளைகளாய் என்றும் நின்று உமக்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க அருள் புரியும். ஆயர் அருள்பொழிவு திருப்பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாங்களும் எங்கள் அழைப்பிலும் பணிவீடுகளிலும் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். தேவரீர் எங்களுக்காக இறைமக்களும் இறைமக்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபித்து சபை ஒழுக்கத்திலும் கட்டுப்பாட்டிலும் சபை நெறியிலும் சபையின் சட்ட திட்டங்களிலும் எங்களை ஒப்புக் கொடுக்கும். இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நாங்கள் ஜீவிக்கவும் ஆராதனையில் பங்கு பெற்ற நாமத்தை மையப்படுத்துவோம். அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்புமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையின் தலைவரா பிரதான மேய்ப்பராம் அந்த உணர்வான ஆண்டுடைய திருப்பெயரிலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்து நின்று 329ஆம் கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனையிலே 329வது பாடல். ஆண்டவா உன்றன் சேவைக்கு அடியேன் அர்ப்பணம் செய்ய. ஆயர்களாகவும் இறைமக்களாகவும் ஆண்டுடைய சேவையிலே நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு நல்ல பாடல். அதை பொருள் உணர்ந்து அர்ப்பணிப்போடு பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். ஏற்ற வகையில ஆண்டோடைய ஆலயத்தில பாரிஸ் ஆடியில் உள்ள பலிபீடத்தில் வந்து ஜெபித்து அந்த காணிக்கைகளை படைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவா உன்றன் சேவை அடியேன் அர்ப்பணம் செய்ய தோன்றும் முன் பாவி அருள் என்னை தியாகிக்கவும் உன்னிடம் ஒட்டிடுவா. என்னை தியாகிக்கவும்
தேசமெல்லாம் தீயங்கோ நேச மக்கள் சேவைக்கு நிமலா ஏனை ஏற்றுக்கொள் ஆண்டவா உன்றன் சேவை கடியேற்பணம் செய்ய தூண்டும் உன் ஆவி அருள் வறுமைவன் கடன் வியாதி குருட்டாட்டம் கட்சி கடும் அறிவீனம் அந்த மறுமோடி மக்கள் வாடும் தரம் இக்காலமதா மறுமோடி மக்கள் வாடும் தருணம் இக்காலமதா குருநாதா உனதன்பை அருள்வாய் அடியேனக்கே ஆண்டவா உன்றன் சேவை கடியேற்பணம் செய்ய தூண்டும் உன் ஆவி அருள் அருமையற்றதா ஒன்றும் அருவாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பார சேதோ வை சர்வமும் கண்ட என்றன் இருதயம் பைந்தூரோகி சர்வமும் கண்ட என்றன் இருதயம் பைந்தூரோகி வெறுமேற்றாய் நின்றிடாமல் தருணம் ஏனையே தந்தே ஆண்டவா ஒன்றன் சேவை கடியேற்பணம் செய்ய தோன்றும் பொன்னாவி அருள் உலகே ஓனதாயினோ தலைசாய்க்க தாவில்லாமல் நலமே புரிந்து தேர்ந்தாய் எல்லாம் தோறந்து யாவும் நல்லாவி கொண்டு உழைக்க எல்லாம் தோறந்து யாவும் நல்லாவி கொண்டு உழைக்க வல்லாவோ நின் சிலுவை அல்லால் வழி வேறுண்டோ வல்லாவோ நின் சிலுவை அல்லால் வழி வேறுண்டோ ஆண்டவா உன்றன் சேவை அடியேற்பணம் செய்ய தூண்டும் உன் ஆவி அருள் மேய்ப்பு திருப்பணியை நினைவுபடுத்துகின்ற இந்த சிலுவை தியாக திருப்பணியை நினைவுபடுத்துகின்ற இந்த சிலுவை சுயத்தை துறக்கின்ற அடையாளமாய் விளங்குகின்ற இந்த சிலுவை மகிமையின் அடையாளமான இந்த சிலுவை திருப்பணியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆயராக இறை மக்களாக நம்முடைய அழைப்பில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேல் அதிகாரங்களுக்கு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். சபை ஒழுங்குகளில் கட்டுப்பாடுகளில் நிலைத்திருந்து ஆண்டவருடைய சாட்சியாக நிற்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை ருசிக்கவும் ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஜெபம் செய்வோம். இரண்டாம் ஆராதனை முறையில் 15ஆம் பக்கம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றடைக்கும் உடையவர்களே, ஆமே. சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாளாகிய நாங்கள் எந்த விரோதங்களுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியர்களும். ஆமீன். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே,
இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆளுகையினால் எங்களை நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மோசங்களுக்கும் விலகி காக்க ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த நாளிலும் இனி வருகின்ற எல்லா நாட்களிலும் நேரிடுகின்ற சகல மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் அது மிகுந்த இறக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமைப்பட்ட உங்களை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களில் வேண்டுதல்களில் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். இறையாசி பெறுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சாட்சிகளாக நிற்போம். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆமென். உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துவங்குகின்ற ஆகஸ்ட் மாதம் நமக்கு நன்மையின் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம்